சாத்தான்குளம் வழக்கில் 9 போலீசாருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு போலீசாரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை முறைகளில் வன்முறை ஏற்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல் நிலையங்களில் இருந்து இரும்பு கம்பிகள், குழாய்கள் அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அறிவியல் முறையில் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகள் கண்காணிப்பின்றி விசாரணை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் உத்தரவின்றி லத்தி பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் மீது காவல் நிலையத்தில் நடந்த தாக்குதலால் ஏற்பட்ட மரணம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய முக்கிய சம்பவமாகும். இந்த வழக்கு நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்ததுடன் போலீஸ் விசாரணை முறைகள் குறித்து கடுமையான விமர்சனங்களையும் எழுப்பியது. இந்த சம்பவம் மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கான எடுத்துக்காட்டாக பரவலாக பேசப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட மொத்தம் 9 போலீசாருக்கு மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு சட்ட அமலாக்க அமைப்புகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு போலீசாரின் செயல்பாடுகள் மீதான பொறுப்புணர்வை வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பின் பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசார் உயிரிழந்த வழக்குகளில் இதுபோன்ற கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சில போலீசார் இந்த தீர்ப்பை கடுமையானதாக கருதினாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை குறிப்பிட்டும் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த தீர்ப்பின் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் மற்றும் பிளாஸ்டிக் குழாய்கள் போன்ற பொருட்களை அகற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இது போலீஸ் விசாரணையில் வன்முறைக்கு இடமில்லை என்பதை வலியுறுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தும் முறைகள் அதிகரித்துள்ள நிலையில் உடல் தண்டனை முறைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒருவரை அடித்து உண்மை வெளிக்கொணருவது முறையல்ல என்றும் அது சட்டவிரோதமானது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் மற்றும் டிஎஸ்பி அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பின்றி காவல் நிலையங்களில் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்ஸ்பெக்டர்களின் அனுமதியின்றி போலீசார் லத்தியை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.